Hello viewers, welcome to our ECE preparation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேட்டோட இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான். एक्चुअली இது கேட் क्वेश्चन சொல்றதை விட IES ல கேட்ட क्वेश्चन இன்னொன்னு நம்ம டிஆர்பி பாலிடெக்னிக்ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஓகேங்களா? एक्चुअली இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படினா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல நம்மளோட அனலாக் கம்யூனிகேஷன்ல இருந்து இந்த क्वेश्चन எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப क्वेश्चन வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? So என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி एक्चुअली நம்மளோட அகாடமில இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ நிறைய ஃபேக்கல்டி தான் வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. சோ நீங்க ECE கேண்டிடேட்டா இருந்தாலும் பரவாயில்லை, இல்ல ஃபேக்கல்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் ஓகே. சோ நீங்க ஒரு ரிவைஸ் பண்ணனும், எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணனும் அப்படினா நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஆஃப்லைன்ல தான் பண்றோம். சோ क्वेश्चन வித் ஆன்சர் கீயோட சொல்யூஷன் PDF நம்ம கைக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ தென் ஒன் மோர் திங் பாத்தீங்க அப்படினா இத தவிர வேற என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினா டிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாसेस வந்து ஸ்டார்ட் பண்றதா இருக்கிறோம். தென் அதுக்கு அடுத்து இப்போ வாட்டர் சப்ளைக்கான நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வந்திருக்கு. சோ எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுமே பாத்தீங்க அப்படினா 70 வேகன்சி கிட்ட போட்டுருக்காங்க. சோ நம்ம EEE டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதா இருக்கிறோம். சோ நீங்க ஜாயின் பண்ணனும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்க மென்ஷன் பண்ணக்கூடிய நம்பருக்கு வந்து कांटेक्ट பண்ணீங்க அப்படினா நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். சோ ரெஜிஸ்டர் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டார்ட் என்ன பிளான் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்லுவேன் நான். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுனாலும் கீழ ஒவ்வொன்றுக்கும் பர்టిక్యులரா TNPSC AEக்கு TRBக்கு அப்படினு சொல்லி பர்టిక్యులரா கீழ வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். சோ நீங்க பர்టిక్యులரா இந்த எக்ஸாம்க்கு படிக்கிறவங்க அப்படிங்கறவங்க நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எதுக்காக அப்படினா நம்ம வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து இப்போ பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐக்கு மினி கான்செப்ட் போயிட்டு இருக்கு, இங்க கேட் क्वेश्चंस போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ உங்களோட எக்ஸாம் ஓரியன்டடா நான் வீடியோஸ் போட்டேன் அப்படினா நான் ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் ஷேர் பண்ணுவேன். சோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க என்னமா கொடுத்திருக்காங்க? தி மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் an AM wave. சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் வேவோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து என்ன ஆகுதா? சேஞ்ச் ஆகுது from எங்க 0 ல இருந்து 1 க்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறாங்க. ஓகேவா? அப்படி பண்ணிட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா क्वेश्चन வந்து பவர் என்னன்னு கேக்குறாங்க. அப்படி இருந்ததுனா என்னோட மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ 0 ல இருந்து 1 க்கு வந்து மூவ் ஆகுது, சேஞ்ச் ஆகுது அப்படினா என்னோட டிரான்ஸ்மிட்டிங் பவர் எப்படி இருக்கும்? அதாவது சேஞ்சஸே இருக்காதா, இல்ல எனக்கு ஹாஃபா இருக்குமா, இல்ல 50% இன்கிரீஸ் ஆகுமா, இல்ல 50% டிக்ரீஸ் ஆகுமா அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்? மாடுலேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன். ஓகேங்களா? ஏன் அப்படினா இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸை வச்சே क्वेश्चन கேட்பாங்க. என்னன்னா அப்படினா என்னன்னு क्वेश्चन கேட்பாங்க. இல்ல அப்படினா அந்த ஃபார்முலா வச்சு क्वेश्चन கேட்பாங்க. அதுக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படினா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து தான் ட்விஸ்டடா கேட்கணும்ங்கற பட்சத்துக்கு உங்களுக்கு क्वेश्चन இந்த மாதிரி வரும். ஓகேவா? நான் அதனால தான் என்ன பண்ணிறேன்னா டஃப்பா இருக்க क्वेश्चंस எடுக்கும்போதே உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா மாடுலேஷன் இண்டெக்ஸ் இந்த ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் ரிலேட்டடா என்ன क्वेश्चन வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ற அளவுக்கு தான் நம்ம வீடியோஸ் போடுவோம். ஓகேவா? சரி இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? மாடுலேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியணும். ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் இங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படினா mu அப்படினு ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகேங்களா? சரி அதுக்கு அடுத்து Vm divided by Vc. இதுதான் வந்து என்ன அப்படினா மாடுலேஷன் இண்டெக்ஸ்க்கான டெஃபினிஷன். அப்படினா என்னமா? the ratio of amplitude of modulating signal divided by amplitude of carrier signal. ஓகேங்களா? சில புக்ல AM னு கொடுத்திருப்பாங்க, சில இதுல VM னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆம்ப்ளிட்யூட் வோல்டேஜ் கரண்ட் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிட்டு. ஓகேங்களா? அப்போ நீ மாடுலேஷன் இண்டெக்ஸ்னா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு சிக்னல் என்ன சிக்னல்? ஏனா உன்னோட அவுட்புட் வரணும். எதோட அவுட்புட்? ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷனுக்கான அவுட்புட் வரணும்னாலே நீ என்ன பண்ணணும்? என்னோட ஒரிஜினல் சிக்னலோட கேரியர் சிக்னலை ஒன்று சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். இதுதான் பேசிக் மாடுலேஷனோட ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட ஒரிஜினல் சிக்னலை நான் என்ன சொல்லுவேன்? மாடுலேட்டிங் சிக்னல்னு சொல்லலாம், இல்லை இன்புட் சிக்னல்னு சொல்லலாம், ஒரிஜினல் சிக்னல்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதோட ஆம்ப்ளிட்யூட் வேல்யூவை மேலே போடணும். ஓகேவா? பட் நான் அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடியதுக்கு ஒரே ஒரு நேம் தான், அதுக்கு பேர் கேரியர். அதுக்கான ஆம்ப்ளிட்யூட கீழே போட்டு கண்டுபிடிச்சனா அதுக்கு பேர் தான் மாடுலேஷன் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கா சொல்லணும்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து மாடுலேஷன் இண்டெக்ஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? இதுல என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படினா அதோட ரேஞ்ச் கேட்பாங்க. ரேஞ்ச் அப்படினா இந்த mu வேல்யூவோட ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பா அது எதுல தான் இருக்கணும் அப்படினா 0 ல இருந்து 1 க்குள்ள இருக்கணும். ஓகேங்களாமா? புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தாதான் என்னோட மாடுலேஷன்
பெர்ஃபார்ம் பண்ண முடியும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்? அதுவே 0க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அண்டர் டேம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். 1க்கு மேல வந்துருச்சு அப்படின்னா அது ஓவர் டேம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு எஃபிஷியன்ட்டான மாடுலேஷன் அங்கே நடக்காது. இவ்வளோதான் ஃபேக்ட். ஓகேவா? நம்ம எதுக்காக போகிறோம்? எனக்கு ஒரு சிக்னலை வந்து என்னோட ஒரிஜினல் சிக்னலை நான் ரிசீவர் சைடு சேஃபாக ரிசீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாடுலேஷனுக்கே போகிறேன். ஓகேவா? அந்த மாடுலேஷனில் என்னோட ரேஞ்சு, அதாவது மாடுலேஷன் இண்டெக்ஸோட வேல்யூ இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அந்த மாடுலேஷனே பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா இந்த 0 to 1ங்கிறது இது. ஓகேங்களா? இது ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு இங்கே ஒரு ஆன்சர் வருது 0.8 0.9 அப்படின்னு வருதுன்னா ஐயோ இது என்னோட அது பாயிண்ட்ல வருது, அப்போ நம்ம போட்டிருக்கிறது தப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். வேல்யூ அப்படிதான் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் என்னது இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துவாங்க, நீ என்ன பண்ண வேண்டியதான் டிவைட் பண்ணி ரேஷியோ எடுத்த அப்படின்னா ஆன்சர் வரும். அப்போ அந்த வேல்யூ மோஸ்ட்லி இதுக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, கொஸ்டின் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போற கொஸ்டின் இது கிடையாது. இப்போ உங்களுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ரேஞ்ச் என்ன, அப்படி இருந்தாதான் எனக்கு என்னது எஃபெக்டிவான மாடுலேஷன் நடக்கும் அப்படிங்கிற கண்டென்ட்டை சொல்லி முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் இப்போ பாருங்க, அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட அந்த நியூ வேல்யூ 0லேருந்து 1க்கு சேஞ்ச் ஆனா அப்போ எனக்கு பவர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டிரான்ஸ்மிட்டிங் பவர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் படிச்சீங்க அப்படின்னாலே தெரியும். அதுல வந்து என்னது நிறைய பாராமீட்டர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். என்னென்னலாம் கால்குலேட் பண்ணுவோம்? பவர் கால்குலேட் பண்ணுவோம், வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுவோம், கரண்ட் கால்குலேட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் என்னது அதுலயுமே பவர்லயே பாத்தீங்கன்னா சைட் பேண்ட் பவர். ஸோ இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஸோ அந்த பாராமீட்டர்ஸ்ல அவங்க பர்டிகுலரா கேட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா பவர் கேட்டிருக்காங்க. அப்படியுமே என்ன கேட்கல, பவரோட வேல்யூ என்னன்னு கேட்கல. எனக்கு இந்த மாதிரி ஆனிச்சுன்னா பவர் வந்து அப்படியே சேஞ்சஸ் ஆகாம இருக்குமா, சேஞ்சஸ் ஆகுமா, அது குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, இதான் கொஸ்டின். ஓகேங்களா? சரி, அப்ப உனக்கு இது தெரியணும்னா உனக்கு என்னமா தெரியணும், ஃபார்முலா என்ன தெரியணும், என்னோட டோட்டல் பவர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை நான் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப என்னோட டோட்டல் பவர் ஈக்குவல் டு கேரியர் பவர் 1 plus mu square divided by 2. புரியுதுங்களாமா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ அப்ப இந்த இடத்துல மியூங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, என்னோட மாடுலேஷன் இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க கேட் கொஸ்டின் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் கொஸ்டின் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இது டஃபா இருக்கும் கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு தயவு செய்து வெளியில வர வேண்டாம். ஓகேங்களா? ஒரு 2-3 கொஸ்டின் படிங்க, டஃபா தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் போங்க, கண்டிப்பா உங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு 10 கொஸ்டின் பண்ணீங்கன்னா 11வது கொஸ்டின் நீங்களே ஆன்சர் கொண்டு வருவீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து மேம் எனக்கு கேட் கொஸ்டினை கேட் புக்கை ஓபன் பண்ணாலே அன்னைக்கு ஃபுல்லா நான் படிக்க மாட்டேன் மேம், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா கேட் கொஸ்டினுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்றோம் அப்படின்னா எடுத்தோன்னு உடனே நம்மளாலையும் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கணும், இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் இந்த கொஸ்டின் என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ஓகேங்களா? சரி, இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இன்னொரு கொஸ்டின் தான் ட்விஸ்டடா இருக்கும். ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையாவே ஈஸியா இருக்கும். ஆனா சில கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா லென்த்தியா டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும். மேம் அதுக்கு என்ன மேம் பண்றது, நம்ம எக்ஸாம்ல உட்காந்து ஃபுல்லா டெரைவ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க சரியா சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவுமே ஷார்ட் அண்ட் நீட்டா போடுறதுக்கு, இப்போ இந்த சம் போட்டதே உங்களுக்கு அங்கேயே வருது அப்படின்னா அந்த எக்ஸாம்ல சம் வருதுங்கும் போது அப்ப நீங்க அதை போடணும்னு தேவையில்லை. நிறைய பிராக்டிஸ் இருக்கும்போது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அதனாலதான் சொல்றேன், நீங்க ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறீங்க, புதுசா எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கை நல்லா தரவு பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலா நான் இதை ஒன்று படிச்சுட்டேன் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆயிடும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க கேட்ல கை வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட் கொஸ்டின் கை வச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த நீங்க முடிச்சிட்டீங்க, அந்த டாபிக் வைஸா கொஸ்டின் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. ஓகேங்களா? ஸோ படிக்கும்போது அப்படி பிளான் பண்ணி படிங்க. ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த மியூக்கு பதிலாக என்ன போடுவேன், 0ங்கிற வேல்யூ போடுவேன். ஓகேவா? ஏன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, 0லேருந்து 1க்கு போகும்போது என்னோட டிரான்ஸ்மிட்டிங் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலேஷன் இண்டெக்ஸ் மியூக்கு மியூ ஈக்குவல் டு 0க்கு எனக்கு என்ன டிரான்ஸ்மிட்டிங் பவர் வருது, அதே மாதிரி 1க்கு என்ன டிரான்ஸ்மிட்டிங் பவர் வருது, அதுல எனக்கு என்ன பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, இதை தானே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மியூ ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆயிடும், இந்த ஹோல் வேல்யூமே எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்ப PC
plus 1 plus 0 ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா PC தான் வரும் ஓகேங்களா இதை அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிப்பீங்க அடுத்தது mu equal to 1 இது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க எனக்கு உங்களுக்கு என்ன வரும் PT equal to PC into 1 plus mu க்கு பதிலா என்ன போடுவீங்க 1 போடுவீங்க 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும் ஸோ 1/2 ஸோ அப்போ என்னது PC 3/2 வரும் ஸோ டோட்டல் வேல்யூ 3/2 PC ஓகேங்களா இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் 0க்கு என்ன வேல்யூ 1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா இப்போ பவர் எவ்வளவு என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்கறோம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இதுல இருந்து இது என்ன ஆயிருக்கு பவர் ஸ்டார்டிங் எனக்கு mu அதாவது mu equal to 0 அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு என்ன வந்திருக்கு PC ன்னு வந்திருக்கு ஓகேவா அதுவே mu equal to 1 ங்கும்போது எனக்கு 3/2 வந்திருக்கு 3/2 னா எனக்கு என்னப்பா 1.5 அப்ப 1 ல இருந்து 1.5 வந்திருக்கு ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல் பவர் கண்டுபிடிச்சிருக்கோம் எனக்கு வேல்யூ விஷயம் கிடையாது ஆனா இங்க இருந்து இங்க கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்ப இந்த இடத்துலயே நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்கிரீஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஆன்சரை டிக் பண்ணிடலாம் அதாவது உன்னோட ஆப்ஷன்ல வெறும் இன்கிரீசிங்ல ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு போடலாம் ஓகே பட் பர்టిక్యులரா அவங்க என்ன கொடுத்திருக்கான் இன்கிரீஸ்டு பை 50% னு கொடுத்திருக்கான் ஆக்சுவலா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இதுவே போதும் உங்களுக்கு இந்த வீடியோவே போதும் பட் ஆனா அந்த 50% எப்படி வந்ததுங்கறத நான் சொல்லணும்ல சோ அதனால அத நான் இங்க சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இன்கிரீஸ்ங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ இன்கிரீசிங் பவரை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க இன்கிரீசிங் பவர் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா இதோட டிஃபரன்ஸ் இது என்ன ஃபார்முலா இதெல்லாம் புக்ல இல்லையே மேம் அப்படினு கேட்றாதீங்க நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் கண்டுபிடிப்போம்ல மேக்ஸ் ஃபார்முலால கண்டுபிடிப்போம்லப்பா என்ன கண்டுபிடிப்போம் இப்போ ப்ராஃபிட் லாஸை மேலே போட்டுட்டு கீழே என்ன பண்ணுவோம் எப்போதுமே வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் எதுவாக இருந்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு காஸ்ட் ப்ரைஸ் அதே மாதிரி தான் இப்போ இதுக்குள்ள இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரும் 0.5 PC ஏன்னா இதை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1.5 PC ன்னு எடுத்துக்கிட்டேன் ஸோ அப்போ இதுலேருந்து இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணனா அதாவது இதோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை என்ன பண்ணுவோம் என்னோட இனிஷியல் அமௌண்ட்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணும் சோ அப்ப இத நான் என்ன வெச்சுப்பேன் PC * 100 ஓகேவா இத சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன வரும் 50 ஓகேவா இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் அப்படினா அதனால தான் நான் 100 ன்னு போட்டுருக்கேன் சோ பெர்சன்டேஜ்ங்கறதுனால இந்த 100 ன்னு போட்டுருக்கேன் சோ அதனால எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குனா 50% வந்திருக்கு ஓகேங்களா இந்த ஃபார்முலாங்கிறது நம்மளோட ஈஸி ஃபார்முலா கிடையாதுமா மேக்ஸ் ஃபார்முலாவை வச்சு எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு பாத்துக்கேன் என்னன்னா ஜஸ்ட் அதோட டிஃபரன்ஸை மேல போட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வேல்யூ நான் கீழே போட்டு இன் டர்ம் ஆஃப் பெர்சன்டேஜ் ஏன்னா அந்த பெர்சன்டேஜ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால 100 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு 50% வந்துச்சு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 50% ஓகேங்களா ஸோ அப்போ ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் இந்த மாடுலேஷன் இண்டெக்ஸ் வைஸ் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்டு டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி ஏஇ டெக்னிக்கல் எஸ்ஐ எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் ட்ரிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்குமே சில டாபிக் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும் ஓகேங்களாமா ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் டாபிக் ஏதாவது கவர் பண்ணணும் இந்த டாபிக் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் டீச் யூ ஓகே தேங்க்யூ